முக்கியமா கேன்சர்னு என்னன்னா, இது வெளியிலேருந்து வந்த நோய் இல்லை, இது நம்ம உடல்லையே நாம் உருவாக்குற ஒரு தன்மை. எது கேன்சர் செல்ஸ் சொல்றோம் அது எல்லார் உடல்லையும் இருக்குது. இப்போ உங்க உடல்லையும் கேன்சர் செல்ஸ் இருக்குது. என்னன்னா ரொம்ப அதிகமா இல்லை, அதனால அது ஒரு பிரச்சனையா நமக்கு தெரியல. ஒரு சாமானிய செல்லுக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை, அதுல ஒரு 50 தடவை அதிகமா அதுக்கு சாப்பாடு தேவை. ஒரு சமூகத்துல ஒரு குற்றவாளி மாதிரி அவர் கொஞ்சம் அதிகமா சாப்பிடணும்னு ஆசை அவருக்கு, ஒரு 50 தடவை அதிகமா சாப்பிட்றாங்க. இதுக்கு யோக சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இது கேன்சர்னு நம்ம பேர் கொடுக்கல, இந்த மாதிரி குற்றவாளி செல்லு நமக்குள்ளேயே இருக்குது. நமக்குள்ளேயே குற்றவாளி இருக்கிறதுனால அவருக்கு என்ன பண்ணணும்னா, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடாம இருந்துட்டீங்கன்னா, கொஞ்சம் விரதத்துல போயிட்டீங்கன்னா, உபவாசத்துல இருந்துட்டீங்கன்னா, அவர் பாட்டு அவர் இருந்துடுவாங்க. அவரால் இருக்க முடியாது உபவாசத்துல. என்னத்துக்குன்னா சாமானிய செல்லுக்கு அவருக்கு 50 தடவை அதிகமா அவருக்கு சாப்பாடு தேவை. கொஞ்சம் சாப்பாடு இல்லாம இருந்துட்டீங்கன்னா இந்த கேன்சர் செல்ஸ் தானாவே கண்ட்ரோலா இருக்கும்னு யோக சாஸ்திரத்துல சொல்றாங்க. இப்போ கேன்சர் ரொம்ப தீவிரமா போயிருக்குது, அவருக்கு சாப்பாடு இல்லாம பண்ணிட்டா போயிடுமா? இது நாம் சோதனை பண்ணி பார்க்கல. ஆனா கட்டாயமா நீங்க கொஞ்சம் பசின்றது உணர்ந்து வந்திருந்தா இந்த கேன்சர் எல்லாமே அதிகமா வரல. இது எல்லாமே என்னத்துக்கு இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு, பசின்றதே உணரல மனிதன், அப்படி ஆயிட்டான் நிறைய பேர். அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு பல விதமான நோய் வந்திருக்குது. இது உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம ஏதோ பண்ணிக்கிறீங்கன்னு, அதுக்காக தான் சாம்பிரதாயத்துல ஏதோ ஏகாதசி இது அதுன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஒரு நாளை சாப்பிடாம இருக்கணும்னு. அது ஏதோ பலகாரம்னு பண்ணிட்டீங்க. ஒரு நாள் சாப்பிடாம இருக்கணும், சாப்பிடாம இருந்தா இந்த மாதிரி உடல்ல இருக்க குற்றவாளி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போறாங்கன்னு தான் அப்படி வச்சது.